வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. அதாவது எந்த உலக தலைவர்களும் எங்களுக்கு சொல்லல இந்த ஆபரேஷன் சிந்தூரை நிறுத்துங்க, இந்தியாவுடைய இந்த ராணுவ நடவடிக்கையை நிறுத்துங்க அப்படின்னு எந்த உலக தலைவரும் சொல்லல அப்படின்னு மோடி அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் சொல்றார். அதாவது ராகுல் அவர்கள் இது எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு. 29 தடவை ஒருத்தர், அதாவது அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் 29 தடவை அவர் கணக்கு பண்ணி சொல்லியிருக்காரு. நீங்க ஏன் ஒரு தடவை கூட இல்ல ட்ரம்ப் அவர்கள் சொல்றது பொய், அந்த மாதிரி அவர் சொல்லி நான் நிறுத்தல அப்படின்னு ஏன் சொல்ல முடியல? இப்போ ரீசெண்டா கூட ட்ரம்ப் அவர்கள் இந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லியிருக்காரு. அதாவது பாராளுமன்றத்தில் மோடி அவர்கள் அப்படி யாரும் எனக்கு சொல்லல, பாகிஸ்தான் என்ன கேட்டுச்சு, ரெக்வஸ்ட் பண்ணுச்சு, அதனால தான் இந்த ஆபரேஷன் சிந்தூரை நாங்கள் நிறுத்தணும். ஸோ தீவிரவாதத்துக்கு எதிரான எதிர்த்தாக்குதல் தான் இது அப்படின்னு பதிவு பண்ணி வச்சுட்டு போன அடுத்த சில மணி நேரங்களில் ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் சொல்றாரு, நான் தான் அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணேன், இந்த மாதிரி சீஸ் ஃபயர், அதாவது பாகிஸ்தான் கிட்டயும் இந்தியா கிட்டயும் அணு ஆயுதம் இருக்கு, அதால இந்த வாரை வந்து நம்ம சாதாரணமாக எடுத்துக்கூடாது, நீங்க நிறுத்திடுங்க அப்படின்னு நான் இந்தியாவுக்கு ஃபோன் போட்டு, அதாவது குறிப்பாக பிரதமர் மோடி அவர்களுக்கு போன்ல நான் ரெக்வஸ்ட் பண்ணேன், அதனால தான் இந்த போர் நிறுத்தப்பட்டது அப்படின்னு அவர் மறுபடியும் சொல்லியிருக்காரு. இது அவர் எங்க பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு 20-25% வரி நாங்க போட போறோம் அப்படின்னு அவர் வந்து ஒரு அறிக்கையை கொடுக்கிறாரு. இது உண்மையா? இந்த மாதிரி நீங்க வந்து இந்தியா மேல 20-25% டாரிஃப் வந்து போட போறீங்களா அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டர் வந்து அவங்கள கேட்கறாங்க ட்ரம்ப் அவர்களை. அதுக்கு ட்ரம்ப் எஸ் ஐ எம் திங்க் சோ அப்படின்னு சொல்றாரு. ஆமா, நான் அதை வந்து அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்றாரு. இது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியா இஸ் a good friend but India has charged basically more tariff than almost any other country. You just can't do that. அதாவது இந்தியா எங்களோட நட்பு நாடு தான், ஆனா உலக நாடு மற்ற நாடுகள் போடுற வரியை விட, அதாவது அமெரிக்காவுடைய பொருட்களுக்கு மற்ற நாடுகள் போடுற வரியை விட இந்தியா அதிகப்படியா போடுது. ஸோ இது நல்லதில்ல, அதுவும் நான் இந்த பொறுப்புக்கு வந்த பிறகு இதை நடக்க விட மாட்டேன். அதாவது முன்னாடியே இவர் என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி பரஸ்பர வரியுடன் போடுறாரு. இந்த பரஸ்பர வரி எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அமெரிக்க பொருட்களுக்கு யார் யாரெல்லாம் எவ்வளவு வரி விதிக்கிறாங்களோ அதுக்கு சரி நிகரான வரியை நாங்க விதிப்போம். இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவை எடுத்துப்போம். இப்போ இந்தியா இங்க இருந்து ஏற்றுமதி பண்ணுதுன்னு வைங்களேன், ஏதோ ஒரு பொருளை ஏற்றுமதி பண்றாங்க. அப்ப அமெரிக்கா அந்த பொருளுக்கு ஒரு 20% வரி போடுறாங்க அப்படின்னா, இதே அமெரிக்கா அவங்களோட பொருளை இங்க இறக்குமதி பண்றாங்க, இதை இங்க இந்தியாவுக்கு வருதுன்னா அமெரிக்காவோட பொருளுக்கு இந்தியா கிட்டத்தட்ட 40% வரி போடுறாங்க, அதாவது டபுள் மடங்கா போடுறாங்க. ஸோ இது வந்து சரி கிடையாது, நாங்களும் அவங்களுக்கு ஈக்குவலா நாங்க வந்து வரி வந்து போட போறோம். இது இந்தியாவுக்கு மட்டும் தான் அவங்க போடுறாங்களான்னா இல்ல, பல நாடுகளுக்கு போடுறாங்க. அதுலயும் குறிப்பா சைனா, ஜப்பான், மியான்மார், தென்கொரியா, இந்த மாதிரி பல நாடுகளுக்கு இந்த மாதிரியான வரிகள் 25% மேல வந்து இவங்க போட்டுட்டு இருக்காங்க. அதை உடனே நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்னு அவர் சொல்றாரு. ஆனா அப்படி அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம 90 நாட்கள் வந்து கெடு கொடுக்குறாரு. ஏப்ரல் 1 வந்து அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி பரஸ்பர வரி போட போறோம்னு. ஆனா அதுக்கப்புறம் 90 நாட்கள் கெடு கொடுக்குறாங்க. ஏப்ரல், மே, ஜூன். ஸோ ஜூன்லயே இவங்க கொடுத்த இந்த டைம் லிமிட் முடியுது. ஸோ ஜூன்லயே இவங்க போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா ஜூன்ல அவர் என்ன சொல்றாருன்னா, அதிபர் ட்ரம்ப் இல்ல இன்னும் 1 மாசம் நாங்க வந்து அவகாசம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த 1 மாசம் அவகாசம்ன்றது ஆகஸ்ட் 1ஆம் தேதியோட முடியுது. சோ அந்த நாட்டுடைய ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ் ஜேம்சன் கிரியர் இவர்கிட்ட வந்து கேட்கறாங்க, அங்க மீடியால, அமெரிக்க US மீடியாவில் வந்து கேட்கறாங்க, இந்த மாதிரி நீங்க போட போறீங்களா, ஆகஸ்ட் 1ஆம் தேதியோட நீங்க வந்து வரி இந்த டாரிஃபை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களா, இல்ல இன்னும் ஏதாவது காலக்கெடு கொடுக்குறீங்களான்னு கேட்டா, அப்படிலாம் இல்ல, நாங்க வந்து இம்ப்ளிமெண்ட் தான் பண்ண போறோம், எந்த காலக்கெடுவும் நாங்க கொடுக்கல, கஸ்டம்ஸ் அந்த வேலையை வந்து செய்ய ஆரம்பிக்கும். அப்ப அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதியில இருந்து இந்த மாதிரி நாங்க டாரிஃப் போட போறோம். ஆனா இதுக்கான அதிகாரப்பூர்வமான கடிதம், வரி சம்பந்தமான கடிதம் இந்தியாவுக்கு வந்ததா அப்படின்னு கேட்டா, US அதாவது அதிபர் ட்ரம்ப் கிட்ட இருந்து இன்னும் வரை இந்தியாவுக்கு வரல அப்படின்னு சொல்லப்படுது. மற்ற நாடுகளுக்கு போயிருக்கு, அதாவது 20 மேற்பட்ட நாடுகளுக்கு இந்த மாதிரி நாங்க ஆகஸ்ட் 1ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு நாங்க வந்து வரியை போட போறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்தியாவுக்கு இன்னும் அபிஷியலா எந்த லெட்டரும் வரல. எதுல இருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது? ஏன் ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து வர்த்தக ரீதியா ஒரு மிரட்டலை வந்து மோடி அவர்களுக்கு விடுறாங்க? ஏன்னா அவங்களுக்கு வைக்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து வரி போட போறீங்களா அப்படின்னு தான் கேக்குறாங்க ட்ரம்ப் அவர்கள் கிட்ட. ஆனா ட்ரம்ப் அவர்கள் ஆமா நாங்க போட போறோம் சொல்லிட்டு அடுத்த கணமே என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தானும் இந்தியாவும் நாங்க சொல்லிதான், அதாவது நான் சொல்லிதான் இந்த போரை வந்து நிறுத்தினது உண்மை அப்படின்னு மறுபடியும் அந்த பதிவை வைக்கிறார். இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, மோடி அவர்கள் சொல்றார், இல்ல
ட்ரம்ப் அவர்கள் சொல்லி, அவர் ட்ரம்ப்ன்ற பேரை அவர் வந்து சொல்லலை, நான் இந்த மாதிரி உலகத் தலைவர்கள் அப்படின்றார். ட்ரம்ப் தான் சொன்னார், ட்ரம்ப் தான் சொல்லலை, அவர் ட்ரம்ப் பொய் சொல்கிறாரு அப்படின்னு எந்த பதிவும் அவர் பண்ணலை. அவர் முழுக்க முழுக்க எப்படி சொல்கிறாருன்னா, உலக தலைவர்கள் யாருமே சொல்ல. இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் போர் நிறுத்த சொல்லி எத்தனை உலக தலைவர்கள் சொன்னாங்க? சொன்னதே ட்ரம்ப் ஒருத்தர் மட்டும்தான். ஆனால் அவரோட பேரை கூட குறிப்பிடாம எந்த உலக தலைவரும் சொல்லலைன்னு அந்த அளவுக்கு பயமா ட்ரம்ப் அவர்களோட பேரை சொல்றதுக்கு மோடி அவர்கள் அப்படின்ற இன்னொரு கேள்வியும் நம்மளுக்கு வருது. ஸோ இந்த வரியை பத்தின விளக்கமும் கொடுத்துட்டு அவர் என்ன சொல்றாரு, நான் சொல்லிதான் இவங்க நிறுத்தாங்க அப்படின்ற சொல்லும் போது, நீ நான் சொன்னேன்னு சொல்லல அப்படின்னு கண்ணு முன்னாடி இந்த வரியை காமிச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறது. நான் போற நிறுத்தல, இருந்தாலும் இந்த பாருங்க இந்த வர்த்தக ஒப்பந்தம் இருக்குல்ல, இது மாதிரி நான் வரி போட போறேன் அப்படின்றார். நீங்க அபிஷியலா லெட்டர் அனுப்பல, ஆனா ஏன் வரியை பத்தி பேசுறீங்க? அப்போ தொடர்ந்து வர்த்தக ரீதியான ஒரு மிரட்டலை இந்தியா மீது ட்ரம்ப் அவர்கள் வைக்கிறாரு அப்படின்னு தானே சொல்லணும். ரெண்டாவது, ட்ரம்ப் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த 25% நாங்க வந்து வரி போடுறோம் சொல்றோம் இல்லையா, அது வெறும் வரியோட நிக்காது, இன்னும் இந்தியா பெனால்டி கட்ட வேண்டிய நிலைமையில அவங்க இருக்கிறாங்க சொல்றாங்க. பெனால்டியா எதுக்கு அப்படின்னு கேட்டா, ரஷ்யாவோட இந்தியா தொடர்ந்து ஆயில் வாங்கிட்டு இருக்கு, க்ரூட் ஆயில வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதனால நாங்க வந்து இந்தியா மேல இந்த பெனால்ட்டியும் வந்து சேர்த்து போடுவோம், 25% வரி பிளஸ் பெனால்ட்டியும் நாங்க வந்து சேர்த்து போடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எங்க இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிக் மாநாடு நடந்து பார்த்தீங்களா, அங்கதான் இந்த பிரச்சனை நடக்குது. இந்த பிரிக் அப்படின்ற இந்த இதுல யார் யார் எந்தெந்த நாடுகள் இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா மற்றும் கொரியா, இன்னும் இதுக்கு இப்ப வந்து கிட்டத்தட்ட 40க்கு மேற்பட்ட நாடுகள் இதுக்குள்ள வந்திருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இந்த பிரிக்ஸுக்கும் அதிபர் ட்ரம்ப் இந்த நிலைப்பாடு எடுத்ததுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இந்த பிரிக்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த நாடுகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, இவங்கெல்லாம் தனியா ஒரு கரன்சியை வந்து உருவாக்குறாங்க. இப்போ எல்லா உலக நாடுகளும் வர்த்தகத்தை வந்து டாலர் வச்சுதான் வந்து வர்த்தகத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க என்ன பண்றாங்க, இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இவங்க ஒரு கரன்சியை கொண்டு வந்து இந்த கரன்சியில நம்ம இனிமே வர்த்தகத்தை பண்ணிப்போம் அப்படின்றாங்க. ஸோ இந்த கரன்சியை வச்சு நீங்க வர்த்தகத்தை பண்ணும்போது டாலரோட தேவை அப்படின்றது இல்லாம போயிடும். இப்போ டாலரோட தேவை இல்லாத போது டாலரோடைய மதிப்புன்றது குறையும். இதுதான் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த பிரிக் அப்படின்றது, இந்த கரன்சின்றது டாலரோட மதிப்பை குறைக்கிறதுக்கான வேலை தான் இந்த பிரிக்ல நீங்க இந்த கரன்சி வச்சு இப்படி செய்யற அப்படின்னு சொல்றது. ஸோ டாலரை வந்து வர்த்தகத்துல இருந்து கம்மி பண்றதுக்கான வேலையை இவங்க செய்யறாங்க அப்படின்றது முதல் பிரச்சனையா ஆரம்பிக்குது. ரெண்டாவது, ரஷ்யா வந்து உக்ரைனோட போர் நடத்துறாங்க பாத்தீங்களா, அமெரிக்கா வந்து என்ன சொல்லுன்னா, ரஷ்யாவும் இந்த உக்ரைனும் போர் நடத்துறாங்க பாத்தீங்களா, இந்த போரை வந்து உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏன்னா ரஷ்யா அதிபர் ஒன்றும் நம்ம பிரதமர் மோடி மாதிரி இல்லையா, நிறுத்துங்க அப்படின்னா நிறுத்திட்டு போறாங்க, அவர் முடியாது அப்படின்னு போயிடுறாரு. ஸோ இது இந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா, ரஷ்யா நம்ம பேச்ச கேட்க மாட்டேது, ரஷ்யா மீது ஏதாவது ஒரு தடையை ஏற்படுத்தணும், ஏதாவது ஒரு நெருக்கடி கொடுக்கணும், என் பேச்ச நீ கேட்கல, அப்போ உனக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா மற்றும் இந்த யூரோப் யூனியன் என்ன பண்றாங்கன்னா, ரஷ்யா மீது ஒரு வர்த்தக தடையை வந்து அவங்க கொண்டு வராங்க. அந்த வர்த்தக தடையை மீறுபவர்கள், அந்த வர்த்தக தடையை மீறி அவங்களோட யாரெல்லாம் வந்து வர்த்தக போக்குவரத்து வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு நாங்க 100% வரி வந்து நாங்க போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ புரியுதா இந்தியாவுக்கு எதுக்கு வந்து இவர் வந்து பெனால்டி போடுறாங்க அப்படின்னா, அதாவது அமெரிக்கா சொல்றதையும் மீறி இந்தியா என்ன பண்ணுதுன்னா, ரஷ்யா கூட இந்த வர்த்தகத்தை வச்சு, அதாவது க்ரூட் ஆயில வந்து இவங்க வந்து அதிகப்படியா பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அமெரிக்கா, இந்த யூரோப் யூனியன் எல்லாம் இந்த வர்த்தக தடை பண்ண பிறகு இவங்களோட இந்த ஆயில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது, கப்பல் போக்குவரத்து, இப்படி பல தடைகளை வந்து ரஷ்யா மீது பண்ண பிறகும் இவங்க என்ன பண்றாங்க, இந்தியாவும் சைனாவும் போய் வாங்குறாங்க. இந்தியாவும் சைனாவும் ஏன் வாங்குறாங்கன்னா, அவங்க ரஷ்யா வந்து என்ன சொல்லுது, நீங்க வந்து டாலர் கொடுக்க வேண்டாம், உங்க நாட்டு கரன்சியை கொடுத்தே நீங்க வந்து எங்ககிட்ட இந்த ஆயிலை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 2022 வெறும் 2% ஆயில் வாங்கின இந்தியா மாதிரியான நாடு என்ன பண்ணுதுன்னா, இந்த 2022 2025 கிட்டத்தட்ட 2 நாடு சேர்த்து 75% கிட்ட வந்து இவங்க வந்து ஆயில், க்ரூட் ஆயில வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஸோ இந்தியா மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35% வரையும் இவங்க வந்து அவங்க கிட்ட இந்த க்ரூட் ஆயில பர்ச்சேஸ் பண்ணாங்க. அப்ப நான் சொல்றதையும் மீறி நீங்க வந்து ரஷ்யா கிட்ட வந்து ஒப்பந்தம் இந்த மாதிரி வர்த்தக போக்குவரத்து பண்றீங்களே, அதுவும் டாலரே இல்லாம அவங்கவுங்க கரன்சியை வச்சு, இப்ப சைனா வந்து அவங்களோட கரன்சியை வச்சுதான் இந்த ஆயில வாங்குது, அதே மாதிரி இந்தியாவும் அவங்களோட கரன்சியை வச்சுதான் ஆயில வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுடைய டாலர் மதிப்புன்றது இப்ப தேவையே படல, இப்ப டாலரே தேவையில்லை, என்னோட கரன்சியை வச்சு நான் வாங்கிக்கலையா இல்லையா, அப்ப டாலருடைய இது தேவைன்றத அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இல்லாம பண்றாங்க. ஸோ இது இப்ப நாளைக்கு டாலரே தேவையில்லை அப்படின்ற நிலைமைக்கு போயிடும். ஒரு கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு நாடும் வந்து டாலர் வேண்டாம், அவங்க கரன்சியில அவங்க நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், வர்த்தகத்தை பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ப டாலரோட மதிப்புன்றது ஒண்ணுமே இருக்காம போயிடும். எவ்வளவுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் அதுக்கு மதிப்பாகும். ஸோ இதனால தான் ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்றாருன்னா,
சொல்றாங்கன்னா, ரஷ்யா கூட நீ வந்து ஆயில் வாங்குறல, நான் சொல்றது மீறி அவங்க கூட வர்த்தகம் பண்றல, அதனால உனக்கு 25% டாரிஃபோட சேர்த்து நான் பெனால்ட்டியும் போடுறேன், அந்த பெனால்ட்டியும் நீ சேர்த்து கட்டு. அது ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து கட்ட போறாங்களா அப்படின்றது தான் இப்போ பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் இந்தியாவும் அமெரிக்காவும் கிட்டத்தட்ட 5 முறை வந்து இவங்க இந்த வர்த்தக ஒப்பந்த ரீதியான பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தை நடத்தியும் அதில் இன்னும் ஒரு உறுதியான தீர்வு வரல. ஸோ ஆகஸ்ட் 25ஆம் தேதி இந்த 6ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை நடத்துறதுக்காக யூஎஸ் உடைய டெலிகேட்ஸ் வந்து யூஎஸ் கவர்மெண்டோட டெலிகேட்ஸ் இந்தியாவுக்கு வரப்போறாங்க. இது மட்டும் இல்லாம அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, அதாவது there should be a great access of American goods in Indian market. இந்தியன் மார்க்கெட்ல எங்களுடைய பொருட்கள் வந்து இன்னும் அதிகப்படியா நீங்க ஆக்சஸ் பண்ற மாதிரி நீங்க நிலைமையை கொண்டு வரணும் அப்படின்ற அழுத்தத்தையும் வந்து அமெரிக்கா இந்தியாவுக்கு வைக்குது. ஸோ இதெல்லாம் அவங்க ஏன் பண்றாங்க? ஒருவேளை இந்த மாதிரி ஒரு 25% வரியை போட்டு பெனால்ட்டி போட்டா இந்தியாவோட நிலைமை என்ன ஆகும்? ஸோ ஒரு வகையில அமெரிக்கா இந்தியா மேல ஒரு வர்த்தக நெருக்கடி கொடுக்குது. ஸோ இந்தியா யாரோட என்ன வர்த்தகத்தை வச்சுக்கணும்ன்ற அளவுக்கு இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை வச்சு இந்தியாவை வந்து ட்ரம்ப் அவர்கள் மிரட்டுகிறாரோ? நான் சொல்றேன், இந்த நாட்டோட நீ வந்து வர்த்தகம்லாம் எதுவும் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்க என் பேச்சை கேட்கல, எனக்கு எதிராக அவங்க கிளம்புறாங்க, நான் சொல்றேன் நீ போகக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதை மீறி இந்தியா வந்து படுது. அப்போ உனக்கு நான் வந்து எச்சரிக்கை கொடுக்குறேன், உனக்கு நான் இவ்வளவு வரி போடுறேன். இப்போ இந்த வரி போட்டா இந்தியாவோட நிலைமை என்ன ஆகுனா, இங்க வந்து உற்பத்தி வந்து கம்மியாகும். இப்போ இங்க இருந்து ஒரு அந்த மாதிரி வளர்ந்த நாடுகளுக்கு நம்ம அனுப்பும் போது தான் இங்க வந்து உற்பத்தியோட திறன் அதிகமாகும், ஏற்றுமதி அதிகமாகும். ஏற்றுமதி அதிகமாகும் போது தான் இங்க வேலை வாய்ப்புகள் அதிகமாகும். இந்த வேலை வாய்ப்புகள் அதிகமாகும் தான் தனிநபருடைய வருமானம் அதிகமாகும். ஸோ இப்படி பொருளாதார நெருக்கடி இருக்காது. ஸோ இதெல்லாம் எல்லாமே அப்படியே பாதிக்கப்படும். இவ்வளோ % வரி போடும்போது இது பிளஸ் பெனால்ட்டியோட சேரும்போது இவங்க என்ன ஆகுனா, இது எல்லாமே பாதிக்கப்படும். பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு நெருக்கடியை சந்திக்க வேண்டும். இது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் அவர்கள் அவங்களுடைய உள்நாட்டு உற்பத்தியை வாங்கறதுக்கான இது ஒரு வழிவகையாக தான் இந்த பிளானை கையில் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இப்போ இந்தியாவோட பொருள் அங்கே இறக்குமதி ஆகுது அமெரிக்காவில். அப்போ அவங்களுக்கு வந்து இவ்வளோ வரி போடுறாங்கன்னா இந்த மக்கள் இந்த வரியை கட்டி இந்த பொருளை வாங்குறத விட அதே பொருள் அமெரிக்காவில் உற்பத்தி பண்ணி கம்மி விலைக்கு கிடைக்கும் போது மக்கள் இதை நுகர்வோர்கள் எதை போய் வாங்குவாங்க? இதையா அதையா அப்படின்னும் போது ஸோ இதை தான் வாங்குவாங்க. உள்நாட்டில் நல்ல தரமாக அதை விட கம்மி விலையில் கிடைக்கும் போது அதை தான் வாங்குவாங்க. ஸோ உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கும் இது ஒரு வழியா ட்ரம்ப் அவர்கள் கையாளுகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது எவ்வளோ பெரிய பிரச்சனையில கொண்டு போய் இந்தியாவை நிறுத்த போகுது அப்படின்றத நம்ம வந்து இனி ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு மேல அமெரிக்கா எடுக்க போற நடவடிக்கை இன்னும் ஆகஸ்ட் 25க்கு மேல இவங்க இங்க வந்து 6ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்த முடிச்ச பிறகு ஒரு கிளியரான பிக்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் எல்லாவற்றையும் விட மேலாக இங்க என்ன பார்க்கப்படுதுன்னா, ஒரு நாட்டில் நம்ம மீது வந்து தாக்குதல் நடத்தப்பட்டது, அதாவது பயங்கரவாதிகள் வந்து நம்ம பொதுமக்களை வந்து 26க்கு மேற்பட்ட அப்பாவி மக்களை வந்து கொண்டுட்டு போயிடுறாங்க. இப்படிப்பட்ட இதுல நாங்க வந்து எதிர்த்தாக்குதல் பண்றோம்னு நீங்க ஒரு ஆபரேஷன் ஆரம்பிக்கிறீங்க. ஆனா அந்த ஆபரேஷனை அவர் வந்து சொல்லிட்டே இருக்கார், ட்ரம்ப் மறுபடியும் நான் தான் நிறுத்துறேன் அப்படின்னு. ஆனா இல்ல, ட்ரம்ப் அவர்கள் சொல்லி நான் நிறுத்தல அப்படின்னு ஒரு பாராளுமன்றத்தில் உறக்கையே வந்து மோடி அவர்களால் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு பயமா? அது இந்த பயத்துக்கு காரணம் இதெல்லாம் தான். இல்லைன்னா இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்களே, பொருளாதாரத்துல 3வது இடத்துக்கு நாங்க போக போறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியமாக போகுது இந்த வரி விதிப்புக்கு அப்புறம் அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும்.